பாலிவுட் நடிகர் ஷாருக் கான் அப்படின்னு சொன்னதும் அவர் நடிச்ச படங்கள் நினைவுக்கு வர மாதிரியே அவர் வசிக்கக்கூடிய பிரபல மன்னத் பங்களாவும் நினைவுக்கு வரும். மும்பைல கடற்கரையோரம் இருக்கக்கூடிய இந்த மன்னத் பங்களா ரொம்பவும் பழமையானது, அதே சமயம் பிரபலமான கட்டிடமும் கூட. இத பார்க்கறதுக்காக தினமும் ஏராளமானவங்க அங்க வர்றதும் மன்னத்துக்கு வெளியே நின்று புகைப்படம் எடுத்துக்கிறதோ கிட்டத்தட்ட அது ஒரு சுற்றுலா தலமாகவே மாறி இருக்கு. இந்த பங்களாவில ஷாருக் தன்னுடைய ரசிகர்களை பாக்குறதுக்காக பிரத்யேகமா பால்கனியும் கட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஷாருக் கான் பால்கனில நின்று ரசிகர்களை பார்க்கிறது வழக்கம். ஆனா கடந்த 2 ஆண்டுகளா ஷாருக் கான் தன்னுடைய ரசிகர்களை பார்க்கறத தவிர்த்து வராரு. இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் காரணமா ஷாருக் கான் தன்னுடைய குடும்பத்துடன் மன்னத் பங்களாவை விட்டு வெளியேறக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அது ஏன் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். மன்னத் பங்களா பற்றியும் அது பல கைகளை கடந்து ஷாருக் கான் கைகளுக்கு வந்து சேர்ந்தது எப்படி அப்படிங்கறதையும் பார்க்கலாம். 18வது நூற்றாண்டுல கட்டப்பட்ட இந்த பங்களாவை இந்திய மன்னரான ராஜா விஜய் சிங் தன்னுடைய மனைவிக்காக கட்டியிருக்காரு. ஹிமாச்சல் பிரதேசத்தை சேர்ந்த ராஜா விஜய் சிங் தாஜ்மஹாலை பார்த்துட்டு அதே மாதிரி ஒன்றை தன்னுடைய மனைவிக்கு கட்டித்தரணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த பங்களாவை கட்டினதா சொல்லப்படுது. ராஜா 1902ஆம் ஆண்டு காலமான பின்பு பலருக்கும் இந்த பங்களா கைமாறி இருக்கு. இறுதியா ட்ரஸ்ட் ஒன்றுக்கு சொந்தமான இந்த பங்களாவை நடிகர் சல்மான் கான் வாங்க விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. ஆனா அவருடைய தந்தை சலீம் கான் நமக்கு இவ்வளவு பெரிய பங்களா எதுக்கு அப்படின்னு கேட்டதும் பங்களா வாங்கும் எண்ணத்தை கைவிட்டிருக்காரு சல்மான் கான். 1997ஆம் ஆண்டு ஷாருக் கானின் எஸ் பாஸ் படத்தின் ஒரு பாடல் காட்சி மன்னத் பங்களாவில படமாக்கப்பட்டிருக்கு. அந்த ஷூட்டிங்குக்கு வந்த ஷாருக் கானுக்கு உடனே அந்த பங்களா ரொம்பவும் பிடிச்சிருக்கு. அப்போ இந்த வீட்டை ஒரு நாள் விலைக்கு வாங்குவேன் அப்படின்னு சபதம் செய்திருக்காரு ஷாருக் கான். 2001ஆம் ஆண்டு ஷாருக் கான் சொன்னபடியே பங்களாவை 13 கோடிக்கு விலைக்கு வாங்கியிருக்காரு. அப்போ அதை வாங்குறதுக்காக ஷாருக் கான் கிட்ட போதிய பணம் இல்லாம இருந்திருக்கு. உடனடியா தயாரிப்பாளர் ஒருத்தர் கிட்ட அடுத்தடுத்த படங்கள்ல நடிச்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி பணத்தை அட்வான்ஸா வாங்கி இந்த மன்னத் பங்களாவை வாங்கியிருக்காரு. ஷாருக் கான் பங்களாவை விலைக்கு வாங்கும் போது ரொம்பவும் மோசமான நிலையில இருந்திருக்கு. அத பெரிய அளவுல பழுது பார்க்க வேண்டியும் இருந்திருக்கு. இதையடுத்து ஷாருக் கான் தன்னுடைய மனைவி கௌரியின் துணையோடு பங்களாவை புதுப்பிச்சிருக்காரு. அப்போ 13 கோடிக்கு வாங்கியிருக்கக்கூடிய இந்த பங்களா இப்போ 200 கோடி மதிப்புடையதா இருக்கு. இந்த பங்களா 6 மாடிகளுடன் நீச்சல் குளம், ஜிம், கார்டன் போன்ற வசதிகளுடன் இருக்கு. இது பல கைகள் மாறிய போது அதுல ஒரு கை பெரின் மாணிக்ஜி பட்லிவாலா உடையது. அவர் இந்த பங்களாவுக்கு வைத்த பெயர் வில்லா வியன்னா. இந்த பெயரை மாற்ற முடிவு செய்த ஷாருக் முதல்ல சொர்க்கம் அப்படின்னு பொருள் தரக்கூடிய ஜன்னத் அப்படின்னு இந்த வீட்டுக்கு பெயர் வைக்கிறதா இருந்துச்சு. ஆனா இங்க வந்த பிறகு தனக்கு வந்த வெற்றி புகழ கருத்துல கொண்டு பிரார்த்தனை அல்லது வேண்டுதல் அப்படின்னு பொருள்படும் மன்னத் அப்படிங்கிற பெயரை வைத்திருக்காரு. சில மாதங்களாவே ஷாருக் ஜன்னத் பங்களாவை விட்டு வெளியேறாரு அப்படிங்கிற செய்திகள் வந்த வண்ணமா இருந்துச்சு. காரணம் பங்களாவில மேலும் சில மாடிகள் கட்டப்பட இருக்கு. அதுக்கான கட்டிட வேலைகளை துவங்கியிருக்காங்க. அதனால ஷாருக் கான் கடந்த வார துவக்கத்திலேயே குடும்பத்தோட பக்கத்துல இருக்கக்கூடிய வீட்டுக்கு வாடகைக்கு குடியேறி இருக்காரு. அடுத்த 2 ஆண்டுகள்ல இந்த பங்களா புது பொலிவு பெற இருக்கு. புராதன சின்னமா கருதப்படக்கூடிய மன்னத் பங்களாவில எந்த ஒரு திருத்தம் செய்யறதா இருந்தாலும் அதுக்கு மாநகராட்சி கிட்ட ஒப்புதல் பெறணும். அதனால இது சம்பந்தமா உரிய அனுமதிகள், வரம்புகள் தொடர்பாகவும் சில சர்ச்சைகள் எழுந்திருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ ஷாருக் கான் குடியேறி இருக்கக்கூடிய வீட்டின் மாத வாடகை எவ்வளவுன்னு தெரியுமா? 2 டூப்ளெக்ஸ்களை வாடகைக்கு எடுத்திருக்காரு. அதுல முதலாவதோடைய வாடகை 11.54 லட்சம், டெபாசிட் தொகை 32.97 லட்சம், இரண்டாவதோடைய வாடகை 12.61 லட்சம் மற்றும் இதன் டெபாசிட் தொகை 36 லட்சம் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல முதல் வீட்டின் உரிமையாளர் பாலிவுட் தயாரிப்பாளர், நடிகர் மற்றும் நடிகை ரகுல் பிரீத் சிங்கின் கணவருமான சாக்கி பக்னானி மற்றும் அவருடைய சகோதரி தீப்ஷிகாவுக்கு சொந்தமானது அப்படின்னும், 2வது வீடு இவங்களுடைய தந்தை வாஷு பக்னானிக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்றாங்க பாலிவுட் மீடியாக்கள்.